எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாவிஸ் அபிமனி. டவ் ஜோனிஸ் இண்டஸ்ட்ரியல் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பிளஸ் 15.64, இது பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா பிளஸ் 0.04% க்ளோஸ் ஆயிருக்கு. பேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 38,908 ரூபாய். அதுல இருந்து 39,183 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து S&P 500 பார்த்துடலாம். S&P 500 கிரீன்ல தான் இருக்கு. பிளஸ் 8.60%, பிளஸ் 0.16%. டேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5,451 ரூபாயில இருந்து 5,483 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து ரெட்ல தான் இருக்கு. -3.50. இது வந்து ரியல் டைம் டேட்டா. நம்ம இப்ப கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போது இந்த ரேஞ்ச்ல இருக்கு. -0.16%. டேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2,307 ரூபாயில இருந்து 2,310 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 ஸ்டாக் பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடைசியா நிஃப்டி பார்த்துட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்தியா நிப்போன் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பார்க்கலாம். இவங்க கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற செக்டார கீழே வருவாங்க. இவங்க வந்து இந்தியா அண்ட் இன்டர்நேஷனலா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில எலக்ட்ரானிக் இக்னிஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 1984ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 652 ரூபாய், ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 808 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 787 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி இஸ் மீடியம். இவங்களுடைய ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா இருக்கு. டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. அது இனிமே இருக்க மந்த்ஸ்க்கு எதுவும் அப்டேட் இல்ல. 2024ல 10 ரூபாய் 25 காசு கொடுத்திருக்காங்க. 23ல வந்து 9 ரூபாய் 25 காசு, 22ல 6 ரூபாய் 25 காசு, 21ல 6 ரூபாய், 20ல 3 ரூபாய் 75 காசு. ஸோ பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த டிவிடென்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வருது. எவ்ரி இயர் அவங்க கன்சிஸ்டன்டாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்களுடைய டோட்டல் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 29.4 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 0.4%. அடுத்ததா ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார கீழே வருவாங்க. இவங்க வந்து டெக்கரேட்டிவ் லேமினேட்ஸ், மாடிஃபைடு சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் ட்ரிலம் பேனல்ஸ் இது எல்லாமே இந்தியா அண்ட் இன்டர்நேஷனலா மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்றாங்க. இவங்க வந்து 1991ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 1,962 ரூபாய், ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 2,500 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 2,802 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா லோ. ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸும் கிரேட்டா இருக்கு. டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 2024க்கு அப்டேட் இல்ல. ஆனா 23ல 2 ரூபாய் 50 காசு, 21ல 2 ரூபாய் 50 காசு கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் டெட் என்னன்னு பாத்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 10.016 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 0.2% தான். அடுத்ததா ஆதித்யா பிர்லா மணி லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டார கீழே வருவாங்க. இவங்க பினான்சியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. இவங்க வந்து 1995ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடோட சப்சிடரி. ஃபேர் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 134 ரூபாய், ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 168 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 143 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி இஸ் மீடியம். ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா குட். டிவிடன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி எந்த ஹிஸ்டரியும் இல்ல. ஓகே, இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 13.986 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 66.1%. கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்ல. அடுத்ததா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட். இவங்க வந்து இந்தியால இருக்கக்கூடிய இந்தியால வந்து
லோன் வந்து பர்ச்சேசிங் ஆஃப் ஹவுஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு, ரெனோவேஷன் ஆஃப் ஹவுஸ் இது எல்லாத்துக்கும் இவங்க ஃபினான்ஸ் பண்றாங்க. இவங்க ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க 1989ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து 921, ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 788க்கு. இன்வெஸ்டிங் மோடல் கால்குலேஷன் படி 1185 ரூபா வரைக்கும் போகலாம். இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா ஹை. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட். டிவிடன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் 2024க்கு அப்டேட் இல்ல. 23ல 8 ரூபாய் 50 காசு, 22ல 8 ரூபாய் 50 காசு, 21ல 8 ரூபாய் 50 காசு, 20ல 8 ரூபாய், 2019ல வந்து 7 ரூபாய் 60 காசு, 2018ல வந்து 6 ரூபாய் 60 காசு. ஸோ கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா இயர்ஸ்லயுமே. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வருது. ஓகே, உங்களுடைய டோட்டல் டேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுடைய டோட்டல் டேட் வந்து 2427.7 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 83.3%. ஓகே, இப்ப கடைசியா நிப்டி 50 பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது பிளஸ் கிரீன்ல தான் இருக்கு. பிளஸ் 3.45%, வந்து பிளஸ் 0.02% இருக்கு. டேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,805, அதுல இருந்து 23,974 வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.